பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் எடுத்த முடிவு தமிழகம் வரை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த மார்ச் 5ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. வரக்கூடிய 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட நிச்சயமாக அவர் நாடாளுமன்றத்தில் எம்பியை போயிடுவார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது அவருடைய உடல்நலக் குறைவு காரணமாக இந்த மாதிரி மாநில அரசியலிருந்து அவர் விலகி இப்போ டெல்லியை எம்பியாக போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதே சமயம் ஜேடியுடைய அந்த கட்சியினுடைய பின்னாடி பாஜக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை அரசியல் நோக்கர்கள் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே வராங்க. அது கடந்த சில நாட்களில் அது மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய அதனுடைய பேட்டனே தேசிய அளவில் ஒரு மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில கட்சிகளுடைய முதுகில் சவாரி செய்கிறது, அவருடைய வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுக்கிறது, அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களை தன் வசப்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமாக ஈடுபட்டுட்டே வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஸோ அதே மாதிரியான ஒரு பாணியில் பீகார் மாநிலத்தில் ஜேடியு கட்சியை இப்போ அவர்களுடைய முதுகில் சவாரி செஞ்சு அவர்களுடைய வாக்கு வங்கியை தன் பக்கம் கொண்டு தன்னுடைய ஒரு பலமான அஸ்திவாரத்தை அங்கே போடுவதற்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பின்னணியில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதில் தேஜஸ்வி யாதவ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ அது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அவருடைய ஒரு ஒப்பீடு என்னென்னா, இப்போ மகாராஷ்டிராவில் சிவசேனா, அதே மாதிரி பஞ்சாபில் ஷிரோன்மணி அகாலிதளம், அதே மாதிரி தமிழகத்தில் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கட்சிகளுடைய நிலைமையும் பாஜக எதிர்காலத்தில் இப்படி தான் கொண்டு போக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சுருந்தாங்க. இப்போது தமிழகத்தில் அதிமுகவை கபலீகரம் செய்யக்கூடிய இடத்துல தான் பாஜக இருக்கா? கல யதார்த்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபியினுடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதில் இப்போ தேஜஸ்வி யாதவ் கொடுத்த அந்த பேட்டி தான் நம்ம இதை பேசுகிறதுக்கே அடிப்படை காரணமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே பொதுவாக பிஜேபியோடு எந்த கட்சியாவது கூட்டணி வச்சுதுன்னா அதை விமர்சிப்பதற்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்துவாங்க. அதற்கு மேலும் வலு சேர்ப்பது போல தான் பிஜேபியோட நடவடிக்கையும் இருந்திருக்கு. இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம், மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு முறையுமே அங்கே ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்துச்சுன்னா அதை பற்றி தமிழ்நாட்டில் பேசுவாங்க. பேசும்போது பாருங்கள் இதே நிலைமை தான் அதிமுகவுக்கு வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கை விடக்கூடிய வகையில் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக அதிமுகவை வலுவிழக்க செய்யக்கூடிய வகையிலேயே அந்த விமர்சனங்கள் இங்கே மாறும். ஆனால் இப்போது அதை பேசியிருப்பதும் தமிழ்நாட்டில் அதை இன்னும் ஃபர்தராக டிஸ்கஷனுக்கு கொண்டு போகிறதுக்கும் என்ன காரணம்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தல் தான். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலினும் மதுரையில் ஓபிஎஸ் இணைப்பு விழாவில் அதை பற்றி பேசியிருந்தார். பேசும்போது அவர் 2 விஷயத்த சொன்னார். ஒன்று நிதிஷ்குமாருக்கு வந்த நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும், அவர் ஜெயித்தாலும் முதலமைச்சரானாலும் அதுக்கு பிறகு பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எனக்கு புரியுது அதுக்கு நீங்கள் ஜெயிக்கணுமே, அவர் முதலமைச்சர் ஆகணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இப்போவே ஏடிஎம்கேக்கு பிஜேபி வேறு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதாவது வேறு ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படியும் பிஜேபி கட்சியினுடைய பொதுச் செயலாளரை மாற்றிடுவாங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்க்கட்சி இன்றைக்கி அதிமுக தான். அதிமுக பாஜக கூட்டணி எந்த இடத்துலையாவது திமுகவுக்கு சவாலாக வரும் அப்படின்னா அதை உடைப்பதற்கான ஒரு நரேட்டிவாகவும் அதை பார்க்கணுன்னு தான் தோணுது. ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது. ஒருவேளை அதிமுக ஜெயித்தாலும் பிஜேபி கண்ட்ரோல் எடுத்துருவாங்க, எடப்பாடி பழனிசாமியே மாற்ற போகிறாங்க அப்படின்னா மக்கள் அதை ரொம்ப வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. நம்ம எதுக்குப்பா இங்கே போடணும், எப்படி இருந்தாலும் பிஜேபி கைக்கு தான் போக போகுது கட்சி அப்படின்னா அதுக்கு நம்ம திமுகவுக்கே ஓட்டு போட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு இதை ஒரு நரேட்டிவாக பயன்படுத்திக்கிறாங்க. அதே நேரத்தில் பிஜேபி அப்படியெல்லாம் செய்யக்கூடிய கட்சி இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேவை வெளியே கொண்டு அவர் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கி எப்படி அங்கே சிவசேனாங்கிற ஒரு மாநில கட்சியை காலி பண்ணாங்கன்றதை பார்த்தோம். அதே மாதிரி நிதிஷ்குமாரோடைய ஜேடியு அவங்களையும் அப்படி தான் பலவீனப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனது அப்படின்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த சிரோமணி அகாலிதளம் அவங்க ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக பஞ்சாபில் இருந்தாங்க. அந்த கட்சியில் பல வெர்டிகல் ஸ்பிளிட்டாக ஏற்பட்டு அப்புறம் பிரிஞ்சு ஒன்றா சேர்ந்து பிஜேபியோட ஆதரவு கூட்டணின்னு இப்படி மாறி மாறி அவங்க பண்ணி கடைசியில் இன்றைக்கி ரொம்ப சின்ன ஒரு கட்சியாக மாறிட்டாங்க. இப்போ ஒற்றை இலக்கங்களில் கூட ஜெயிக்கிறது கஷ்டன்ற நிலைமைக்கு அங்கே அந்த கட்சி மாறி இருக்குது. அதே மாதிரியான ஒரு தன்மையை தான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஏடிஎம்கே வச்சு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு காரணமாக சொல்லப்பட்டது டிடிவி தினகரன், சசிகலா மாதிரியான ஃபேக்ஷன்ஸை உருவாக்கி அதிமுகவை பலவீனப்படுத்தி
பிஜேபியை ஒரு ஃபோர்ஸாக கொண்டு வரதுக்கான முயற்சின்னு சொல்கிறாங்க. 2 வகையாக பார்க்கணுன்னு தான் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து நெரேட்டிவ் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக திமுகவுக்கு சாதகமாக மாறும். இன்னொன்று பிஜேபியும் அப்படி செய்யக்கூடிய கட்சி தான் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரியான விமர்சனங்களுக்கு பின்னாடி ஆளுமைமிக்க தலைவராக வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லையோ அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. ஏன்னா வந்து ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பின்னர் தான் வந்து அதிமுகவில் பாஜகவினுடைய அந்த ஆதிக்கம் அப்படின்றதும் அவங்களுடைய பின்னணியில் செய்யக்கூடிய அரசியல் அப்படின்றதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் செஞ்சதுலேருந்து அதுக்கப்புறம் சசிகலா டிடிவி வந்து விலக்கி வச்சது, மீண்டும் இபிஎஸ் ஓபிஎஸை வந்து கைகோர்க்க வச்சது, அதன் பிறகு திரும்பியும் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றம், இப்போது கடைசியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக டிடி விதிநகரனுடைய கைகோர்த்தது. இப்போ இது எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி பாஜக வந்து மிக முக்கியமான ஒரு கருவியாக செயல்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம வந்து வெளிப்படையாகவே தெரிய வருது. ஸோ இப்போது எடப்பாடி பழனிசாமியுடைய ரோல் என்ன இந்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுது. அப்போது அதிமுகவுக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லாததுனால தான் இப்போது அந்த கட்சி விமர்சனங்களுக்கு ஆளாகுதோ அப்படின்ற கேள்வி எழுது. இல்லை, எடப்பாடி பழனிசாமியை நம்ம அப்படி குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் 2019 தேர்தலேருந்து எடுத்துப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி 2017 பிஜேபியோட ரோலுங்கிறது அதிமுகவில் அதிகமாக வந்துருச்சு. ஓபிஎஸ் வெளிப்படையாகவே பல நேரங்களில் அதை சொல்லியிருக்காரு. அதிமுகவை சேர்ந்த சில தலைவர்கள் கூட சில தருணங்களில் அதை பற்றி பேசியிருக்காங்க. அது மறுக்கவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் எப்படி எதிர்கொண்டிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். 2019 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், இந்த 2 தேர்தல்கள்லையும் அவர் பிஜேபிக்கு எத்தனை இடங்கள் கொடுத்தாரு அப்படின்றத நம்ம கவனிக்கணும். 2019 5 சீட்டு தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் எம்பி எலெக்ஷனில். 2021 20 இடங்கள் நினைக்கிறேன். அப்போல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி வந்து 50 இடங்களில் போட்டியிட போது சட்டமன்ற தேர்தலில் அவங்க அவ்வளோதான், பாதிக்கு பாதி இடங்கள் பிஜேபிக்கு போயிடும்லாம் பேசுனாங்க. பட் எடப்பாடி வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எத்தனை இடங்கள் அவங்களுக்கு கேட்கறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்றதை பார்த்து கரெக்டாக அதில் பேசி முடித்தார். அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி 2021 தேர்தலுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றா இருக்கும்போதே டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி இங்கே தனியார் நட்சத்திர விடுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். விடிய பேச்சுவார்த்தை நடத்தி கூட முடியவே முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி உறுதியாக இருந்ததா செய்திகள் வந்தது. அதை பலரும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியால் வந்து ஒருவேளை அந்த பிஜேபி சைட்லேருந்து வந்த ப்ரெஷரை வந்து தாங்க முடியலன்னா அன்றைக்கே டிடிவி தினகரன் உள்ளே வந்திருப்பார். பட் அன்றைக்கி முடியாதுன்னு சொல்லிட்டார்ல, என் கட்சி இது, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எத்தனை இடமோ அதை பார்த்துங்கன்னு அன்றைக்கும் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கார் அமித்ஷா. ஆட்சி பிஜேபி கையில் தான் இருக்குது. அதே மாதிரி இதை விட முக்கியமான விஷயமா பார்க்குறது என்னென்னா, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அன்றைக்கி வந்து பல நெருக்கடிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது கட்சியில். சொல்லப்போனால் அவர் கையில் ஆட்சி இல்லை. இங்கே திமுக வந்து அவருக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. பிஜேபியும் அங்கே ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸாக தான் இருந்தாங்க அந்த நேரத்தில். அதுவும் அந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஏடிஎம்கே மாதிரி ஒரு மாநில கட்சி வெளியே வந்ததுனால அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கூட நம்ம பார்த்தோம். அவங்களால வந்து தனி மெஜாரிட்டி வர முடியலை, கூட்டணி கட்சிகளை நம்பி தான் ஆட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலை. இத்தனையும் தாண்டி அன்னைக்கு ஒரு காரணத்தை சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி உடச்சி வெளியே தானே வந்தார். அதன் பிறகு அவர் 2026 இப்போ மறுபடியும் இப்போ அலையன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்றதுக்கான காரணங்கள் இருக்குது. அது சரியாக தப்பான்ற விவாதங்கள் இருக்குது. பட் ஆனால் எப்போ பிஜேபியோட கூட்டணி வேணும் இல்லை எப்போ வேணாம், அவங்கள எந்த இடத்துல நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற வகையில் பல இடங்களில் அவருடைய ஆளுமை திறனை நிரூபிச்சிருக்கார். ஈவன் இப்போ நீட் தேர்வில் கூட, இப்போ நீட்டு விவகாரத்தில் அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல, பிஜேபிக்கு அழுத்தம் கொடுக்க முடியல, அதெல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியும்னு பார்த்து 7.5 ரிசர்வேஷன் கொடுத்து இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையாக தான் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி இந்த 2026 தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு வெற்றி தோல்வியை பொறுத்து கட்சியை அவர் எப்படி காப்பாற்ற போகிறாரு, அன்னைக்கு பிஜேபி எப்படி எதிர்த்து போராட போகிறாருன்றதை வச்சு தான் நம்ம மற்ற விஷயங்களை டிசைட் பண்ண முடியும். இப்போவே வந்து அவருடைய ஆளுமையை கேள்விக்குள்ளாக்குறதுன்றது ஒரு டூ இயர்லி டு டிசைட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக. அதே மாதிரி இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த மாதிரி அவர் வந்து அணுகிட்டு போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் நம்ம விரிவாக வந்து விவாதிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இது அதனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறோம். இப்போது இது கட்சியினுடைய தலைவராக இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு நபராக வந்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் இருக்காது. அவரும் வந்து நிறைய மூத்த தலைவர்கள், நிறைய விரிவான ஆலோசனைகள், அந்த மாதிரி கருத்து கணிப்புகள், அதே மாதிரி நிறைய ஏஜென்சிகள், அரசியல் வியூ நிபுணர்கள் அவர்களோட வந்து தொடர்ச்சியாக வந்து அவரும் வந்து நிறைய விஷயங்களை ஆலோசித்து சில முடிவுகள் எடுத்துகிட்டே இருப்பார். இப்போ இந்த தேர்தல் களத்தை நோக்கி வந்து இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம்.
இது ஒரு சேலஞ்சிங்கான தேர்தல் தான் அவருக்கு, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஏன்னா நீங்கள் இதுவரையும் திமுக அதிமுகன்னு இருந்த அந்த பாலிடிக்ஸ், ஈவன் நீங்கள் 2021 அன்றைக்கி மக்கள் நீதி மையம் இருந்துச்சு, அமமுக இருந்துச்சு, அதை விட ஒரு வலுவான ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இன்றைக்கி விஜய் தன்னை வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டார். அவருக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்றது தேர்தல் முடிஞ்சால் தெரியும். பட் மக்கள் நீதி மையத்தை விட அமமுகவை விட ஒரு வலுவான ஆல்டர்னேட்டிவாக இந்த தேர்தலில் விஜய் இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கணும்னா அவர் ஜெயிச்சாதான் வர முடியும். அவருக்கு ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் கிடையாது. இப்போ ஸ்டாலினுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஐடியாலஜிக்கல் பேக்கப் இருக்குது. தன்னை வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு ஐடியாலஜிக்கல் லீடராக வந்து இப்போ தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தலைவரானதுக்கு பிறகு தொடர்ந்து வெற்றிகளை குவித்து அவருக்கான அடையாளத்தை ஏற்படுத்திட்டார். அவருடைய லீடர்ஷிப்பையோ அவருடைய ஆளுமையோ யாரும் கொஸ்டின் பண்ணவே முடியாத இடத்துல இன்றைக்கி இருக்கார். இப்போ விஜய் வந்து ஒரு யங்ஸ்டராக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு திரை கவர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் ஆதரவுன்னு சொல்லி அவருக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. ஈவன் சீமான் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 வருஷ அரசியல் போராட்டத்தில் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி தன்னை ஒரு வகையில் அவர் நிலைநிறுத்தி வச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா, கடந்த தேர்தலில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக வந்தாங்க. 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகும் கூட வலுவான எதிர்க்கட்சியாக வந்திருந்தாலும் கூட அதன் பிறகு தேர்தல்களில் வந்து தொடர்ந்து ஜெயிக்க முடியாமல் ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்குது. 10 தோல்வி பழனிசாமி அப்படின்லாம் எதிர்க்கட்சிகளும் அவங்க கட்சியிலேருந்து வெளியேறினவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதே நேரத்தில் மற்ற தலைவர்களோடு ஒப்பிடும்போது அவருக்கு சில பலவீனங்களும் இருக்க தான் செய்யுது. அவரால் வந்து ஸ்டாலின் மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு உரையை ஒரு பக்காவான ஒரு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு இயல்பான கலோக்கியலான சாதாரண மக்கள் பேசக்கூடிய மொழியில் தான் பேசுகிறாரு. விஜய் மாதிரி அவர் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள நபர் கிடையாது. இதெல்லாம் அவருக்கு சேலஞ்ச் தான். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து வெளியில் இருக்கிற ஃபேக்ஷன்ஸாக இருந்தவங்க, இப்போ சசிகலா தனி அவுட்ஃபிட்டாக போயிட்டாங்க, ஓபிஎஸ் இங்கே வந்தும் எடப்பாடி பழனிசாமியை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்குது. ஆனால் அதில் ஓரளவுக்கு சாதுரியமான முடிவுன்னு நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியிலேருந்து யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அப்படி யாரும் வரல. காங்கிரஸ் வெளியே போயிடும்னு பார்த்தாரு, அதுவும் நடக்கலை. குறைந்தபட்சம் அந்த கட்சியோடு அதிமுகவோடு நேச்சுரல் அலைன்ஸ் பார்ட்னர்ஸாக யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்கள கொண்டு வந்துட்டார். ஒரு வகையில் பார்த்தா பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சதே அவருக்கான சேஃபர் சைடு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதில் எடப்பாடிக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இந்த எலெக்ஷனில் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா ஒரு முடிவு எடுத்தாருன்னு வைங்களேன், பிஜேபி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 24 வச்சுருந்த அலைன்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பாமகலேருந்து தேமுதிக இந்த மாதிரி நிறைய கட்சிகள் அவங்களோட போயிருந்தாங்கன்னா, இந்த தேர்தலையும் கூட்டணி இல்லாமல் தனித்து விடப்பட்டு, அதுவும் இப்போ விஜய் இருக்கிற தேர்தலில் அதிமுக வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கும். ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு இப்போ சேஃபர் சைடில் தான் இருக்காங்க. பிஜேபியும் தன்னுடைய அணிக்குள்ளே கொண்டு வந்ததுனால வாக்குகள் பிரிஞ்சு போகிறத ஓரளவுக்கு தடுத்திருக்காரு. பாமகவை கொண்டு வந்துட்டார். பாமக வந்து ஓரளவுக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர். அதனால் அன்புமணியை கொண்டு வந்தது நல்ல முடிவு தான். மிகப்பெரிய முடிவாக இருக்கிறது என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் இப்போ தனிப்பட்ட ஈகோவை வச்சுக்கிட்டு தினகரனையும் அமமுகவையும் உள்ளே கொண்டு வராமல் இருந்திருந்தாருன்னா வெளியிலேருந்து பெரிய ஒரு ஸ்பாய்லர் கேமை டிடிவி பண்ணியிருப்பார். ஏன்னா அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் ஜெயிக்கணுன்றது எண்ணம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் ஒரு நெருக்கடிக்குள்ளே வச்சாதான் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்கும்னு அவர் வெளியிலேருந்து செயல்பட்டிருப்பார். ஸோ அப்போ 3 பேர் வெளியே இருக்காங்க, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ். அதில் யாரை உள்ளே கொண்டு வந்தால் நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும், யாரை உள்ளே கொண்டு வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற வகையில் யோசித்து டிடிவி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிறதுனால அவர் அலையன்ஸ் பார்ட்னராக உள்ளே கொண்டு வந்துட்டார். அதுலேயும் அவர் டேரெக்டாக டீல் பண்ணாமல் பிஜேபியோட அதை ஹேண்டில் பண்ண வச்சது. ஓபிஎஸை வந்து உள்ளே கொண்டு வந்தால் என்னைக்கு இருந்தாலும் தனக்கு சிக்கல் வரலாம், அவர் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாருங்கிறதுனால அவரை உள்ளே எடுத்துக்கவே மாட்டேன்றதில் ஃபேமாக இருந்துட்டார். சசிகலா விஷயத்துலையும் அவர் அமைதி காத்து அதையும் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணி, அவருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு எதிரானவர்ன்ற ஒரு பிரச்சாரம் அவர் மேலே வலுவாக வைக்கப்பட்டது. அதுலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்திருக்கார் டிடிவியோட கை கோர்த்ததுனால. பட் சசிகலா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி கேம்பெயின்ஸ் இருக்க போகுது, சவுத் தமிழ்நாட்டுக்கு டிஎம்கே என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க, விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, அதெல்லாம் பொறுத்து தான் வந்து எடப்பாடி கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்க போகிறாரா, இல்லை கடைசி வரைக்கும் அவர் தலைமையில் கத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்க போதான்றதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்களே சொன்னீங்க பாஜகவோட சேர்ந்தது வந்து ஒரு சேஃபர் கேம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து இப்போது பீகாரில் வந்து நிதிஷ்குமாரோடைய விஷயத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது அவருடைய தலைமையில் தான் கூட்டணி, நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தற்போதும் அவர் தான் முதலமைச்சர், இனியும் அவர் தான் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு 4 மாதங்களில் நிறைய மாற்றங்களை வந்து பீகார் மாநில அரசியல் வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்கிறதுல பாஜகவுடைய தலைவர்களுக்கு சில தயக்கங்கள் இருப்பதாக வந்து நம்ம பார்க்க முடியுது.
தெரியுது. இப்போ இந்த மாதிரியான முரண்பாடுகள் எப்படி வந்து பாஜகவோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி இந்த தேர்தலை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு பார்க்கலாம்? முதல்ல வந்து இப்போ இவங்க எல்லாரும் வந்து நிதிஷ்குமாரோட ஒப்பிடுறாங்க இல்லையா? நிதிஷ்குமாரை எப்படி பிஜேபி இன்னைக்கு வேற ஒரு திசையில் கொண்டு போய் நிறுத்துறாங்களோ, அவரை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு அவங்க வராங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துரும், அது உடனடியாக நடந்துரும்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இந்த இடத்துல 2 நம்பர்ஸை கவனிக்கணும். 2020 பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அங்கே பிஜேபி 74 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. நிதிஷ்குமாரோட ஜேடியு வந்து 43 இடங்களில் தான் ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி 2025லையும் பிஜேபி இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் 89 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. நிதிஷ்குமாரோட பார்ட்டி 85 இடங்களில் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அங்கே நிதிஷ்குமாரை விட ஒரு வலுவான ஃபோர்ஸாக பிஜேபி வளர்ந்துருச்சு. அவங்க இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது பவர் டிரான்சிஷன் அப்படின்றது நடக்குது. அதையும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா பீகார் மாநில அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் லீடராக வந்து நிதிஷ்குமார் பல ஆண்டுகளாக இருந்திருக்காரு. 20-25 வருஷமாக அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கார். சொல்லப்போனால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி அவர் என்னென்னமோ முடிவுகள் எடுத்திருக்காரு. அதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறாங்கன்னா அவருடைய பாலிடிக்ஸ் ஏதோ ஒன்று அங்கே கிரவுண்ட் லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ அவரை வந்து நீங்கள் ஹியூமிலியேட் பண்ணி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா பிஜேபிக்கு இன்றைக்கி இருக்கிற செல்வாக்குன்றது அப்படியே டோட்டலாக மாறும். ஏன்னா அவர் ஒரு ஓபிசி லீடராக பார்க்கப்படுறாரு. அதை டேமேஜ் பண்ணாமல், அதனால தான் பையனை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அவருடைய சக்ஸஸராக உள்ளே கொண்டு வந்துட்டு இவரே ராஜ்யசபான்னு சொல்லி கொண்டு போகிறது. ப்ளஸ் அவருடைய ஹெல்த் கண்டிஷனும் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் இந்த பக்கம் நம்ம அப்படியே இங்கே அதிமுகவுக்கு வந்தோன்னு வைங்களேன், இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு 66 எம்எல்ஏக்களை வெற்றி பெற்ற கட்சியாக அதிமுக இருக்குது. 4 இடங்களில், அதுவும் அதிமுக தயவில் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த தேர்தல் எத்தனை இடங்கள் கொடுக்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது வரக்கூடிய தகவல் படி பார்த்தா அதிகபட்சம் 30 இடங்களில் பிஜேபிக்கு அதுக்கு மேலே போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. 30 இடங்களில் போட்டி போட்டு எத்தனை இடங்களில் அவங்களால ஜெயிச்சிட முடியும்? ஒருவேளை ஒரு அதிமுக வெற்றியை நோக்கி நகருது, இல்லை ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி வருது, பிஜேபி ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சூழல் வருதுன்னா கூட இன்றைக்கே வந்து அவங்க மொத்தமாக அதிமுகவை தூக்கி சாப்பிட்ருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதிகபட்சம் என்ன நடக்கும்னா ஒரு கூட்டணி மந்திரி சபையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே அங்கே அவங்க எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அன்புமணியும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைப்பதற்கு முன்னாடி வரை அதை பேசிகிட்டு இருந்தார். டிடிவி தினகரன் கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் சொன்னார், எனக்கு எந்த ஆசையும் இல்லை, ஆனால் என்னை நம்பி வந்த ஒருத்தர் 2 பேரையும் அமைச்சராக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிஜேபி லீடர்ஸும் வந்து அகைன் அண்ட் அகைன் என்டிஏ ஆட்சி அப்படி கூட்டணி ஆட்சின்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய முதல் கட்ட எண்ணம் அப்படின்றது அதிமுக ஒரு வேளை வெற்றி பெறுகிற பட்சத்தில் கூட்டணி மந்திரி சபை தான். அதை நோக்கி போவாங்க. அதில் வந்து பவர்ஃபுல்லான போர்ட்ஃபோலியோஸை கேட்பாங்க. கொடுக்குறத வாங்கிட்டு போகாமல் ரொம்ப முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் ஏதாவது கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்போ அது நெருக்கடியாக மாறலாமே தவிர, இந்த தேர்தலில் ஒரு வெற்றி இல்லை இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே அதிமுக இடத்துக்கு பிஜேபி வந்துடும்ன்றது என்னால் அப்படி அந்த ஒரு இடத்துக்கு வர முடியல. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே ஒருவேளை அதிமுகவுக்கு இன்றைக்கி ஒரு நெருக்கடி இருக்குது, அது பலவீனம் அடைய தொடங்குது அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் விஜய் வளர்றார். ஸோ விஜய் எந்த இடத்தில் இருக்க போகிறாரு, அவரை மக்கள் எந்த இடத்துல உட்கார வைக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பிஜேபியோட எதிர்காலம் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஒரேடியாக ஓவர் நைட்டில் இது எல்லாமே மாறிடும்னு நான் பார்க்கல. பட் ஏதோ ஒரு வகையில் அந்த திசையை நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது. பட் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை அந்த இடத்துலையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. நாளைக்கே அவர் வந்து தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து ஒரு குறிப்பிடத்தகுந்த இடங்களை பெற்றுவிட்டார் அப்படின்னு சொன்னால் இதே எடப்பாடி அன்னைக்கு இருப்பாரான்னு சொல்ல முடியாது. 2024 பிஜேபி என்ன பண்ணாரோ அதை மறுபடியும் அவர் பண்ண தயங்க மாட்டார். ஏன்னா அவர் கட்சியில் சசிகலாவுக்கு அவர் என்ன மாதிரியான ஒரு இது பண்ணார், ஓபிஎஸ்க்கு என்ன இது பண்ணாருன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவும் இப்படியும் மாறலான்றது நம்ம பார்த்துருக்கோம், பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து நிறைய அரசியல் பரிமாற்றங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து காத்துட்ருக்கு. அப்போது வந்து விஜய்க்கான வரவேற்பு எப்படி இருக்குது, பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி பெற்ற சக்தியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தேர்தல் முடிவுகள் மூலமாக நமக்கு தெரிய வரும். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.